பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இறந்தான் சார் பையன், என் கண்ணு முன்னாடி தான் இறந்தான் சார். நான் இப்போ சொல்றேன், இந்த இடத்துல தான் இறந்தான். நல்லா ஜூம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இறந்தான், யாராலையும் கிட்ட போக முடியல. அந்த இடத்துல இந்த இது திருப்புங்க. இந்த இடத்துல சின்ன சின்ன பசங்க ஒரு 20 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பசங்களும் கீழே இறங்கி இருந்தா இந்த இடத்துல 30 உயிர் போயிருக்கும். ஒரு உயிர் 2 உயிர், இந்த ஒரு உயிர் எல்லா உயிரை காப்பாத்தி இருக்கு. பாத்துக்கோங்க. இதை சொல்லி கிட்டத்தட்ட பல மாதங்களா சொல்லிட்டு இருக்கோம். இங்க எர்த் அடிக்குதுன்னு. ஒருத்தன் வந்து பண்ணல, போன் ரெக்கார்ட் இருக்கு. எவ்வளவு பேருக்கு போன் பண்ண, ஒருத்தன் எடுக்கல. இபி ஆஃப் பண்ண, கரண்ட் ஆஃப் பண்ண சொல்லி எங்களுக்கு என்ன, நாங்க சாதாரண மக்கள் சார். இபி எங்க லைன் போகுது, என்ன ஆஃப் பண்றது கூட நம்மளுக்கு தெரியாது. தெருவே கத்துது, ஊரே கத்துது, இபி ஆஃப் பண்ண சொல்லி. ஒருத்தன் வந்து இபி இன்னும் வரைக்கும் கூட ஒருத்தன் இந்த சைட்ல எட்டி பார்க்கல. அந்த போய் சாலியா மறியல் பண்ணா அங்க போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாரு, கலைஞ்சு போங்க, ஆக்ஷன் எடுக்கிறோம். கிட்டத்தட்ட 100 போலீஸ் ஆபீசர் அங்க இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த 100 போலீஸ் ஆபீசர்ல இருந்து 5 போலீஸ் ஆபீசர் இபில இருக்கக்கூடிய இந்த தவறு நடக்கக்கூடிய எல்லாரையுமே அரெஸ்ட் பண்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாதா? இவ்வளவு பச்சை 11வது படிக்கிறான் சார். அவனுக்கு என்ன சார் தெரியும் சொல்லுங்க? அந்த புள்ளைய தூக்க கூட யாராலும் கிட்ட அவங்க தாயால கூட போக முடியல சார். அந்த இடத்துல அந்த அளவுக்கு ஷாக் அடிச்சிருக்கு சார். நான் என்ன சொல்றேன், குழந்தைங்க, நான் என்ன, என் வீட்டுல பச்சை குழந்தை இருக்கு, என் குழந்தை. இப்போ அதே ஷாக் என் வீட்டுல ஏறி திருப்பி அதுதான் சொல்றேன். வீட்டுல ஏறி என் பிள்ளைக்கு எதா இருந்தா, நாங்க நான் தூக்க மாட்டி இறந்துருப்பேன் சார். என் பிள்ளைக்கு எதா இருந்தா நான் சொல்றேன் பாருங்க. இப்பயும் அந்த மனநிலையில தான் நானும் இருக்கேன். அவனும் என் புள்ளதான். இதுக்கு கண்டிப்பாக சொல்றேன், நாளைக்குள்ள இந்த காரணத்துக்கு ஆகக்கூடிய எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா என் பிள்ளையோட ஜனதாவை எடுத்துட்டு போயிட்டு சாலை மறியல்ல நான் உட்காந்து படுத்துருவேன் சார். கண்டிப்பாக ஜனதாவை அடக்கம் பண்ண மாட்டோம். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் ஜனதாவை வாங்க மாட்டேன் பாடியை. இப்போ அங்கே சொல்லிட்டு வர, நான் இங்க அரெஸ்ட் பண்ற வரைக்கும் அங்க ஸ்டான்லில ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாடி இங்க வீட்டுக்கு வராது. இதை எழுதி இது எல்லாத்தையும் சரி செஞ்சு கண்டிப்பாக தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு இந்த இடத்துல இந்த சைடும் சொல்றேன், இந்த மைண்ட் ரோடும் சொல்றேன், பீச் ரோடும் சொல்றேன், ஜனதாவை ஒரு இடத்துல வச்சு 2 இடத்தையும் மறியல் கண்டிப்பாக பண்ணும். இதுதான் எல்லாரும் நான்றதுல எல்லாரோடைய இதுவும் இதுதான். போலீஸ் ஆபீசருடைய ரெக்கார்டும் எல்லாமே கிளியரா இருக்கு. ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க 1 ஹவர்ல. இது வரைக்கும் எதுவுமே நடவடிக்கை இல்லை. வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக நாளைக்கு காலையில அவங்களை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாடி எடுக்க மாட்டோம். கண்டிப்பாக சொல்றேன், சாலை மறியல்ல போய் உட்காந்துருவோம், படுத்துருவோம். எங்களை அடிச்சாலும் சரி, போலீஸ் ஆபீசர் எங்க மேல எஃப்ஐஆர் போட்டாலும் சரி, என்ன நடந்தாலுமே என் வீட்டுக்கு என் பிள்ளைக்கு நடந்தது யாருக்கும் கண்டிப்பா இது பேசுறதும் யாருக்கும் இதுக்கு மேல எதுவும் இந்த இடத்துல நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். ஒரு ஸ்பீட் பிரேக்கருக்காகவும் ஒரு விஷயத்துக்காகவும் எவ்வளவு இடத்துல போயிட்டு சொல்லுங்க, எவ்வளவு இடத்துல போயிட்டு நம்ம நிக்கணும் சொல்லுங்களேன். சாதாரண மக்கள் சார், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். கரண்ட் எங்க ஆஃப் பண்றதுன்னு கூட அந்த டைம்ல தெரியல சார். எங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க சார். அவ்வளவு குழந்தை வீட்டுல அந்த கரண்ட் பாஸ் ஆகி இல்ல பில்டிங்க்கு சார், நான் கட்டையை வச்சு நான் கட்டை வரைக்கும் கை வரைக்கும் சாக்கு அடிக்குது சார். பிடிச்ச கட்ட அளவுக்கு அந்த அளவுக்கு பவர் அடிச்சிருக்கு சார். சொல்லுங்க, ஒரு இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல சார். வந்து பார்த்துட்டு போனதோட சரி, அவ்வளோ மறியல் பண்ணியும் வந்து எங்களை வீட்டுக்கு அனுப்புறாங்களே தவிர்த்து அந்த உரிய நபர்களை ஒருத்தரை கூட இது வரைக்கும் யாரையுமே அரெஸ்ட் பண்ணல சார். நான் என்ன கேட்கிறேன், இதுவே அரசியல் வீட்டுக்காரர் பிள்ளையோ இல்லைன்னா ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரோட பிள்ளைக்கோ இது நடந்திருந்தால் இந்த மாதிரி சமாதானமாக இருந்திருக்குமா, இல்ல சைலண்டாக போயிருக்குமா? ஒண்ணுமே இல்லாத மக்கள்கிட்ட இப்படிதான் பண்ணுவீங்களா அப்படின்னா நான் இறந்து போற வரைக்கும் கண்டிப்பாக சொல்றேன், நடு ரோட்ல தனியா நின்று கூட சாலை மறியல் கண்டிப்பாக பண்ணுவேன். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.